போது ஒரு கவலையும் இல்லை. தாங்கள் தான் எங்களுக்கெல்லாம் முகம் பார்க்கும் கண்ணாடி. அந்த வகையில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பணியை தொடர்கிறேன். நன்றி உளமார்ந்த வணக்கம். ஆகினாலே உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்ல பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் பாடுகிறார். இடைகளை பின்களை சுழுமுனை ஆகிய மூன்றின்பால் சுபாசமான காற்றை ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளன் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்கக்கூடியதுவாமே என்பது அவருடைய பாடல். மொத்தம் 3000 பாடல். ஆண்டுக்கு ஒரு பாட்டு வீதம் ஆக 3000 பாடல். அந்த நூலுக்கு பெயர் திருமந்திரம். ஆனால் அவர் வாழ்ந்த காலங்கள் மொத்தம் 3000 ஆண்டுகள். ஏன் வாழ்ந்தேன், எதுக்கு வாழ்ந்தேன், எப்படி வாழ்ந்தோம்ங்கிற ஒரு பேர் இருக்கணும்ல. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டி இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள் எல்லோரும் நமக்காக விட்டு சென்ற ஒவ்வொன்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். இன்று வரை 150 ஆண்டுகளுக்கு மேலே பசிப்பிணி போக்க அவர் பற்ற வைத்த அடுப்பு இன்றும் அணையாதிருக்கிறது. எவ்வளவு பெரிய தன்மையான ஒரு விஷயங்கள். அப்படிப்பட்ட வள்ளலார் பிறந்த மண்ணு. வள்ளலார் பயிரை பார்த்து இறக்கப்படுறாருன்னா பயிருக்கு உயிர் இருக்குங்கிறத உணரணும். ஏன்னா காலையில் எந்திரிச்சோன்னு விவசாயி வயலுக்கு போய் காடுகரையை பார்த்தா அந்த பயிர்கள் எல்லாம் மகிழும் என்பதை நம்ம இந்திய நாட்டு விஞ்ஞானி ஜெகதீஸ்வரன் ஆய்வாளர் சொல்லி இருக்கிறார். அது உண்மை. மரம் செடி கொடி வளர்க்கிறவர்களுக்கு ரொம்ப